இந்த அரச கட்டமைப்பை ஒரு பகுதிதான் நாம் என்று அவர் என்ன கூறுகிறார் என்பதை நீங்கள் பாருங்கள். அதாவது அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாட்டில் நாம் ஈடுபட முடியாது என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கின்றது. சுமந்திரன் கூறுவதை நீங்கள் முழுமையாக பாருங்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஓர் முடிவை எடுத்துள்ளது. நாம் ஜெனீவாவை பிரதிநிதிப்படுத்துவது இல்லை என்பதே ஆகும். ஏனென்றால் எமக்கு அங்கு இடமில்லை. நாம் இந்த அரசின் ஒரு பகுதியாகும். நாம் ஒரு அரசியல் கட்சி. நாம் இந்த அரச கட்டமைப்பின் ஒரு பகுதியாகும். ஜெனீவாவில் என்ன நடக்கிறது என்றால், அங்கு அரசுகளுக்கு இடையான ஒரு பொறிமுறையே காணப்படுகின்றது. 47 நாடுகள் அதில் பங்கு பெற்றிருக்கின்றன. 47 நாடுகள் அவை வாக்குரிமை பெற்று வாக்களிக்க தகுதி பெற்றுக்கொண்ட நாடுகளாகும். அங்கு நாடுகளுக்கு இடையிலான விடயங்களே பேசப்படுகின்றன. எங்களுக்கு ஒரு சில விடயங்களை மட்டுமே கவனம் செலுத்த வேண்டி இருக்கிறது. நாங்கள் அதை செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் நாம் இந்த அரசின் ஒரு பகுதியாகும், இந்த நாட்டின் ஒரு பகுதியாகும். நாங்கள் இலங்கைக்கு எதிராக எதனையும் செய்ய விரும்பவில்லை. இலங்கை முன்னோக்கி நகர வேண்டும் என்று விரும்புகின்றோம். நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றே நாம் விரும்புகின்றோம். ஐக்கிய அமெரிக்கா இந்த தீர்மானத்தை முன்வைத்துள்ளது. இந்த தீர்மானமானது இலங்கை சுயமாக தீர்வு திட்டத்தை முன்வைக்க வேண்டும் என்பதன் அடிப்படையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. நாம் அந்த தீர்மானத்தை ஆதரிக்கின்றோம். நாம் இந்த அரசினுடைய ஒரு பகுதி. இப்போது நீங்கள் அவர் சொல்வதை கேட்டிருப்பீர்கள். அன்று ஒட்டுமொத்த உலகமும் ராஜபக்ச போர்க்குற்றத்தில் ஈடுபட்டார் என்று ஒற்றைக்காலில் நின்ற போது இல்லை, அதற்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் சர்வதேசம் கூறுகின்றபடி போக முடியாது. நாம் இலங்கை அரசினுடைய ஒரு அங்கம் என்று ஒற்றைக்காலில் என்றவர் சுமந்திரன் எவ்வளவு ஒரு முரணான முடிவெடுத்திருக்கின்றார். இன்று ஸ்ரீதரன் இராணுவத்துக்கு எதிராக வாக்களித்தாரா இல்லையா என்று விசாரணை செய்ய வேண்டும் என்று முடிவொன்று அந்த கட்சி எடுத்திருக்கிறது. அல்லது அவர் தொடர்பான ஒரு கலந்துரையாடுவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. விசாரணை அல்ல, கலந்துரையாடுவதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால், அன்று இவ்வாறான ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்ட போது இவர் மீதும் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்று அன்று கொழும்பு தமிழரசு கட்சியின் தலைவராகவும் சட்டக்குழு தலைவராகவும் இருந்த தவராசா அவர்கள் பல குற்றச்சாட்டுகள் அடங்கிய கோப்பு ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவராக இருந்த அமரர் மாவை சேனாதிராஜாவிடம் கொடுத்த போது, அந்த கோப்பின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொள்ளுங்கள் என்று அன்று கட்சியினுடைய சிரேஷ்ட தலைவராக இருந்த CVK சிவஞானத்திடம் கொடுத்த பின்னர் மறுநாளே சிவஞானம் தன்னுடைய பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்ளுகிறேன், எனக்கு இந்த பணி முடியாது என்று அந்த பொறுப்பிலிருந்து விலகியதை யாரும் மறந்திருக்க மாட்டார்கள்.